அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நேற்று ஜீவகாருண்யத்தில் சாகா கல்வி யூடியூப் சேனலிலிருந்து கூடுவாஞ்சேரி வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க சபையிலிருந்து ரவிக்குளம் பேசியது என்னவென்றால், நேற்று நாம் பார்த்தது ஜீவகாருண்யத்தில் பாவ புண்ணியம். இதில் பாவமாகிய செயலை நீ செய்தால் அதற்கு அந்த பாவத்தை நீ அனுபவித்தால்தான் தீரும். அதாவது கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்பது பழமொழி. ஆனால் கொன்றால் இல்லை, கொண்டால், செய்தால்தான் கொண்டால் பாகம். அதாவது செய்த பாவத்தை தின்றால் என்பது அனுபவித்து. அப்போ அனுபவித்தால்தான் தீரும். நீ என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் அளவாவது நீ அனுபவித்து தான் தீரணும். அதுதான் கர்மா. அந்த கர்மாவை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த ஜீவனுக்கு 94 லட்ச, அதாவது புல் பூண்டு முதல் யானை வரை, அதாவது எறும்பு முதல் யானை ஈராக, சிறு துரும்பு முதல் பெரிய உருவமுள்ள அத்தனை தேகத்திற்கும் ஒரே ஆன்மாவான ஜீவனை அந்த பாவத்தை அந்த கர்மாவை அனுபவிக்கும் பொருட்டே இந்த பூமியில் இறைவன் படைக்கிறார். இதில் மனிதனுக்கு மட்டும் விசேஷித்த அறிவு, அவனால் அந்த பாவ வினையை போக்கி கொள்ளக்கூடிய அந்த விசேஷித்த அறிவை கொடுத்து அவனை வரவழைச்சிருக்கிறார். எப்படி அந்த பாவத்தை கர்மாவை அனுபவிக்கிறார்னா, இப்போ ஒருத்தன் ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும்னு அவனுக்கு விதி இருந்தால் அவன் எந்தெந்த வகையிலெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கலாம் என்று இருக்கிறதோ அந்தந்த வழிகளில் துன்பம் தருவதற்குரிய ஒரு தொடர்பை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுவார்கள். ஒருத்தனுக்கு மனைவினால் துன்பம், சரியான மனைவி அமையவில்லைன்னா அந்த கர்மாவை அனுபவிப்பதற்காக, அந்த துன்பத்தை, அந்த தண்டனை இவன் அனுபவிப்பதற்காக அதற்கேற்ற ஜீவனாகிய அந்த மனைவி அவனுக்கு கட்டி வைக்கிறார் ஆண்டவர். அதுபோல தான் ஒவ்வொரு தொடர்புலையும் சந்தோஷமாக இருக்கும்போதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அந்யோன்யமான அன்பு, வம்சா வழியான அன்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஒரு நட்பை, இந்த நட்பு, இந்த துணையை நான் பெறுவதற்கு போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த நன்மைகளை தரக்கூடிய, அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய புண்ணிய பலனால் அந்த புண்ணிய பலனை அனுபவிப்பதற்காக அந்த புண்ணிய பலன்களை தருவதற்குரிய அந்த உறவை ஏற்படுத்தி கொடுக்குறார். அதே சமயம் அவன் பாவ கணக்கு தீர்ப்பதற்கு அந்த பாவத்தை எப்படிலாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற ஒரு தொடர்பை அங்கே கொடுக்குறார். ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிக்கு பகை, பக்கத்து வீட்டில் பகை, பங்காளி சண்டை. அப்போ இதனாலெல்லாம் அவன் மனசு நொந்து போகிறான். அப்போ இது அவனுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்குரிய காரணம். அந்த கர்மாவை அனுபவிப்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரனாகவும் பங்காளியாகவும் அண்ணந்தனியாகவும் இவனுடைய கர்மா அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தி கொடுக்குற, அதை கர்மாவை கழிக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தக்கூடிய கடவுளுடைய பந்தமாகும். இப்போது அதெல்லாம் நீ நீக்கணும்னா நீ உடனே நீ கடவுள் அருளை, கடவுள் தயவை நீ சம்பாதிச்சிக்கணும். புண்ணியம் என்பது, அதற்கு பாவ புண்ணியம் இருக்குது. பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமல் ஒன்றே ஒன்று அறியப்படும். புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் அறியப்படும். ஜீவகாருண்யம் மறையும் போது, இதெல்லாம் நான் சொல்லலை, வள்ளல் பெருமான் அவர்கள் உரைநடை வசன பாகத்தில் அவர் கொடுத்துருக்குறாருங்க.
ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். உபகார சக்தினா, நீ ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறேன்னு வச்சுங்க, போகும்போது உனக்கு யாருன்னு தொடர்பே தெரியாது, உனக்கு அவங்கள தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க மூலிமா ஒரு உதவி கிடச்சி நீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேர்ந்துருவேன். அதுதான் நீ என்ன செயல் செய்ய வேண்டும் நினைக்கிறியோ அந்த செயலுக்கு, அதாவது யார், ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு, புண்ணிய ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் இது சொல்கிறோம். ஜீவகாருண்யம் விளங்கும் போது உபகார சக்தி, அறிவும் அன்பும் உலகாக விளங்கும். அப்போ அன்பு வந்து வேறு ஒரு இதில், வேறு ஒரு மனித ரூபத்தில் உனக்கு தொடர்பு ஏற்பட்டு நீ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீன்னா அந்த இடத்துக்கு ஆண்டவரே வந்து உபகார சக்தி அனுப்பி வச்சு உங்களை வந்து பிரயாசனம் இல்லாமல் இட்டுன்னு போவார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம். இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பல்கால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள். அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள். அதாவது தன்னுடைய ஜீவனை காருண்யம் பண்ணணுன்றது தான். உன் ஜீவகாருண்யம் என்பது உன்னுடைய ஜீவனை நீ காப்பாற்றணும். உடம்புல காருண்யான்னு ஒன்று இருக்குது, டாக்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த காருண்யாவில் தான் அந்த இறை ஒழுக்கம் இருக்குது, அங்கே இறை அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் வந்து உலகம் பூரா வந்து அந்த அன்பை கட்டி தான் அந்த அன்பை சிவனாங்க. அந்த சிவத்தை உள்ளே கண்டவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னன்னா, ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருகத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்றறியணும். எப்படி? இப்போ ஒரு ஜீவன் இருக்கிறான்னா அவன் இன்னொரு ஜீவர்கள் கஷ்டப்படுற விஷயத்தில் அந்த ஆன்மா கஷ்டப்படுதுன்னு நினச்சி அவர்களுக்காக உருவத்தை கொண்டு அவர்கள் உருவத்தில் இறைவன் இருப்பதாக பாவித்து அவர்களுக்காக நீ வந்து உருகி இறைவனிடம் வழிபாடு செய்து வருதல் ஜீவகாருண்யம். அப்போது ஜீவர்கள் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம் இவைகளினால் துக்கத்தை கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இந்த மாதிரி உண்டாகும். ஏன்னா இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஆடோ இல்லை நாயோ, ஒரு ஆடோ இல்லை மாடோ, ஒரு கோழியோ தண்டவாளத்தில் இறங்கி போகுதுன்னா நீ தான் கறி திங்கிறியா? ஆட்டை அடித்து சாப்பிட்ற, கோழி அடித்து சாப்பிட்ற, இருந்தாலும் ஐயோ அது அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் வந்து இரக்கம் வருது. அந்த இரக்கந்தாங்க கண்ட போதாயினும், அந்த துக்கத்தை அனுபவிக்க கண்ட போதாயினும் கேட்ட போதாயினும் இந்த மாதிரி ஜீவ காருண்ய உலகத்தில் இதயத்தில் அந்த உருக்கம் வருது பார், அந்த ஆன்ம உருக்கம் கண்ட போதாகிலும் கேட்ட போதாகிலும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாகிலும் ஆன்ம உருக்கம் உண்டாகுது. அதுதான் ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் உண்டாகுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. ஜீவர்கள் எல்லாம் தன்னிச்சையாக ஒரே தன்மையாக இயற்கை உண்மை சர்வசக்தி கடவுளால் சிருஷ்டி படைக்கப்பட்ட காரணத்தினால் ஒரு உரிமையுள்ள சகோதர சகோதரிகளை, ஏன்னா உன்னுள்ளே ஆன்மா இருக்குது, அந்த மாடு, கோழி, ஆடு இதுக்குள்ளே ஆன்மா இருக்குது. அதனால இதே ஆன்மா அதில் இருக்கிறதுனால அது வந்து உனக்கு சகோதரர்கள் ஆவார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். சகோதரர்கள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவார் என்று அறிந்த போது அவரை தமது சகோதரன் என்று காட்டுற மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதரர். இப்போது உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ ஏதோ ஒரு ஆபத்து காலம் வந்துச்சுன்னா உன் மனசு எப்படி துடிக்குதோ
அதுபோல மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலினால் ஒரு ஜீவன் துக்கத்தை அனுபவிக்க கொண்ட போது துக்கப்படும் என்று அறிந்தபோது மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறியப்படும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். துக்கப்படுகின்றவரே தமது சகோதரர் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் மொழி மழுங்கினபடியால் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மனம் முதலான உபநயங்களாகிய கண்களினால் பிரகாச பிரதிபலிப்பு இல்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியால் சில விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா அவர்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. அப்படி ஜீவர்கள் துக்கப்படும் போது கண்டும் காணாத மாதிரி போகிறாங்கன்னா அவர்கள், அதாவது ஜீவர் துக்கப்படுவதை கண்ட போதும் காரணியமெல்லாம் கடினதாக இருக்குதானா கண்டறியக்கூடாமையாயிற்று. அதனால் சகோதர உரிமை இருந்தும் ஜீவகாருண்யம் உண்டாகாமல் இருந்ததென்று அறிவணும். இதனால் ஜீவகாருண்யம் உள்ளவர் ஆன்ம தேஷ்டி விளக்கம் உள்ளவர் என்று அறியப்படும். இந்த தூள தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஆன்மாவும் அறிவுக்கு அறிவாயிருக்கின்ற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்றவெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களை அல்லாது சித்துக்கள் அல்ல. அதனால் சுக துக்கங்களை ஜடம்தான் அனுபவிக்க அறியும். செம்மண் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது. அதுபோல் மனம் சந்தோஷம் அடைஞ்சது துக்கித்தது என்று சொல்லப்படாது. ஏன்னா மனசு சரியில்லைன்னு வைங்க. ஆனால் மனசு அதில் சந்தோஷப்படுதோ துக்கப்படுதோ இல்லை. செம்மண்ணினால் தேக வாழ் வீடு கட்டி கொள்வது போல எப்படி ஒரு செம்மண்ணில் வீடு கட்டி இருக்கிறீங்களோ அதுபோல் மனம் முதலான கரணேந்திரியங்களால் ஜீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடு. இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கிறவன் தான் அனுபவிக்கலாது, வீடு அனுபவிக்க மாட்டாது. அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வீட்டு செம்மண்ணில் எப்படி வீடு கட்டி குட்டினா அதுபோல் மனம் கரணம் முதலியவுக்கு வீடு இந்த உடம்பு தான். அப்போது அந்த துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிக்குவான், அல்லது வீடு அனுபவிக்காது. அப்போது உன்னுடைய உடலில் இருக்கிற புத்தி சித்தம் அகங்காரம் அதுதான் அனுபவிக்கிறத தவிர உடல் அனுபவிக்கலை அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயனங்களாக கண்ணாடியில் பார்க்கின்ற கண்ணில் துன்ப விஷயத்துக்கு சில நேரங்களில் கண்ணாடிகள், அதாவது கண்களின் உள்ளிருக்கின்ற பார்வை என்ற ஒளியினால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அந்த கண்கள் துன்பத்தை நீர் சொரியுமே அல்லாது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது. ஆதனால் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருவிகள் சுகத்தக்கங்களை அனுபவிக்க மாட்டாது, ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும். இதனுடைய தொடர்ச்சி நாளை பார்ப்போம். ஆகவே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இப்போ நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதனால் இதை கண்டும் கேட்டு அனுபவித்து வருகின்ற ஜீவர்கள் மற்ற ஜீவர்கள் துன்பப்படுவதை கண்ட போதிலாதும் கேட்ட போதிலாவது அவர்களால் தக்க அளவு முயற்சி செய்து அதை தீர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இறைவனிடம் முறையிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கூடுவாஞ்சேரி சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திலிருந்து ரவிகுலம்.